நமஹ நம்ம சேலம் வராகி ஆலயத்தில் இன்றைய தினம் வராகி அம்பாள் சந்தன காப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. சந்தன காப்பு அலங்காரத்தில் சுவாமி தரிசனம் பண்ணும்பொழுது நம்ம வாழ்க்கையில் வியாபார ரீதியான உபதிரவங்கள், வியாபார நஷ்டம், தொழில் ரீதியான கஷ்டங்கள், அதே போல் வீட்டில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஐஸ்வர்யம் நிலைச்சி இருக்கணும். நம்ம என்னதான் ஆயிரமாக சம்பாதிச்சாலும் கூட அது நல்ல வழியில் செலவாகணும். வீட்டில் சம்பாதிக்கிற பணம் இருக்கணும். அதுக்கு அம்பாளுடைய ஆசீர்வாதம் வேணும்னா இந்த சந்தன காப்பு அலங்காரத்தில் தரிசனம் பண்ணும்பொழுது நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் வீட்டில் நல்வழியில் இருப்பிடமாக இருக்கும், நல்ல விஷயங்களுக்கு பயன்படுங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஸோ உங்களுடைய பிரதிநிதியாக இன்றைய தினம் வராகி அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லார் வீட்டிலும் ஐஸ்வர்யம் நிலைத்திருக்கணும், நியாயமான செலவுகள் அதே போல் நல்ல செலவுகளாக இருக்கணும், அனாவசிய செலவுகள் இருக்கக்கூடாது. ஆரோக்கியம் இருந்தால் நல்ல விஷயம்தான். அதனால் உங்களுக்கான ஐஸ்வர்யம் பெருகணும், நல்ல பணம் காசு இருக்கணுங்கிறதுக்காக வராகி அம்பாள்கிட்ட உங்களுடைய பிரதிநிதியாக பிரார்த்தனை வைக்கிறேன். நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வராகி ஆசீர்வாதத்தில் இந்த வருடம் எல்லாருக்கும் தொழில் முன்னேற்றம், வியாபார அபிவிருத்தி, தொழில் லாபம், நல்ல வழியில் சம்பாதிச்சு சந்தோஷமாக இருக்குங்கிறத நான் பிரார்த்தனை. ஆஷாட நவராத்திரியோட சந்தன காப்பை பற்றி கோவில் நிறுவனர் சொன்னதை கேட்டிருப்பீங்க. அப்புறம் கோவிலுக்குள்ளார ரொம்பவும் உயரத்தில் இருக்கக்கூடிய வாராகி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக நிலக்கடலையும் மரவள்ளி கிழங்கும் தான் படைச்சிருக்காங்க. அப்புறம் அம்மனை வேண்டிக்கிட்டு நினைச்ச காரியம் நடக்கணுங்கிறதுக்காக வெண்பூசணிக்காய் தீபம் ஏற்றிருக்காங்க. இந்த கோவிலில் வாராகி அம்மன் மட்டும் இல்லாமல் பல சுவாமிகள் இருக்காங்க. சூட்சும காளியம்மன், முருகர், விநாயகர் அப்படின்னு சொல்லி நிறைய சுவாமிகள் இருக்கு. இந்த வாராகி அம்மனுக்கு இன்னும் நடக்கக்கூடிய நவராத்திரி விழாக்கள்ல தினமும் ஒவ்வொரு அலங்கார அபிஷேகங்கள் இருக்கு. காண தவறாம பாருங்க. முடிஞ்சா சேலம் மாவட்டத்துல இருக்கிறவங்க இங்க வந்து இந்த அம்மனை தரிசனம் பண்ணுங்க. எல்லோருக்கும் அமையட்டும். அம்மா வாராகி வந்து விட்டாள், துணையாக அம்மா வாராகி.